ஹாய், குட் மார்னிங். சும்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதனால் உங்ககிட்ட கதை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். கழுத்து வேறு வலிக்குது எனக்கு. நைட்லாம் அழகி குட்டியை மடியில் வச்சுட்டு அப்படியே முழிச்சிட்டே இருந்தேனா, அதனால் அழகி குட்டி இறந்து போயிட்டா. அவளுக்கு மஞ்சக்காமால் இறப்புகளை தடுக்கவும் முடியல, தவிர்க்கவும் முடியல. ஏன்னா நாய்க்குட்டியை கையில் எடுத்துகிட்ட பிற்பாடு அது எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். ஆனால் அருணாச்சலா காப்பகத்தில் சொன்னாங்க, நாய்க்குட்டிகள் இங்கே இருந்தால் சீக்கிரமாக இறந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு. நான் உண்மைதான், நாய்க்குட்டிகள் சாகக்கூடிய நாய்க்குட்டிகள் எங்கே இருந்தாலும் செத்து போகுதுப்பா. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னாலையும் எடுத்து காப்பாற்ற முடியல. பட் ஆனால் அனாதையை ரோட்டில் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரே நாளில் நசுங்கி செத்து போயிடுதில்ல. எனக்கு நாய்க்குட்டிகள் காப்பகம் வைக்கணுன்ட்டு தான் ஆசை. அப்படி அந்த நாய்க்குட்டிகள் என்கிட்ட அப்படியே வளர்ந்துட்டு என்கிட்டயே இருந்துடுறாங்க. சரியா? அது இந்த தெரு நாய்க்குட்டிகள்லாம் யாரும் அடாப்ஷன்லாம் எடுக்கிறதில்ல. அதெல்லாம் சும்மா பேச்சு. எங்கேயாச்சும் ஒரு வேளை டவுனில் எடுக்கிறாங்களான்னு தெரியல. வில்லேஜ்லாம் புசு புசு நாய் இருக்கா அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் வில்லேஜில், கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லார் வீட்லேயும் நாய் இருக்குது. ஆனால் நாய்க்கு ரெகுலராக சோறு போட மாட்டாங்க. நாய் எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எப்போவாச்சும் ஒரு வேளை அந்த எலும்பு அவங்க சாப்பிட்ற மிச்சம் மீதி ஏதாச்சும் இருந்தால் அப்படி தரையில் கொட்டி விட்றாங்க. அப்படி தான் இங்கெல்லாம் நாய் இருக்குது. ஒருவேளை நல்லா நாய் வளர்க்குறவங்க யாரையாச்சும் நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் சொல்கிறது அப்படி ரோட் சைடில் நான் அப்படி இப்படி போகும்போது அப்படியே பார்த்துட்டு போகிற காட்சிகளை சொல்கிறேன். எனக்கு நாய்க்குட்டிகள் காப்பகம் அமைக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆசையாக இருந்தது. இப்போ என்னென்னா, நாய்க்குட்டிகளையே ஏன் அதாவது ஸ்ட்ரீட் டாகே ஏன் ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ ப்ரீட் டாக்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்கல்ல, போலீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஏன் ஸ்ட்ரீட் டாக் ட்ரெயின் பண்ணக்கூடாது? அந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லேயே இன்ப்ரீட் ஆகி ஸ்ட்ரீட் டாக் இன்ப்ரீடா எப்படி வேறு டாக்ஸ் கூட ப்ரீட் ஆகி அது ஒரு தனி இதாக இருக்குது. ஹைட்டாக நாய்கள் கூட ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சரியா? ஆனால் நல்ல வாலிபமான நாய் கெனட் டிஸ்டன்ஸில் இறந்து போனதை பார்த்தப்ப நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். அதே மாதிரி பயங்கர ஹைட்டாக இருக்கிற டாக்ஸ் லாரியில் அடிபட்டு கூட இறந்து போயிடுச்சு. நான் எனக்கு இட வசதி இருந்துச்சுன்னா அவங்கள தங்க வச்சு ஆரோக்கியமாக ட்ரெயின் பண்ணணும். அந்த மாதிரி இடம் இருக்குது. அது கட்டுறதுக்கு தான் என்கிட்ட பணம் இல்லை. அதுதான் இப்போது கஷ்டம். எனக்கு உங்கள் உதவியெலாம் தேவையாக இருக்குது. எனக்காக பணம் தேவையில்லை. இந்த சமூகத்துக்கு ஏதாச்சும் என்னாலான உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பணம் தேவை. ஒரு சிலர் நினைக்கிற மாதிரி நாய் எனக்கு பிழைப்பு கிடையாது. நாய் என்னோட லட்சியம், குறிக்கோள், அதுக்கப்புறம் அன்பு, காதல், பாசம், ஃப்ரெண்டு, இப்படி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும், ஹஸ்பண்ட் தவிர எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் டாக்ஸ் எனக்கு இருக்காங்க. அப்போ கூட லொடுக்க நான் விளையாட்டாக சொல்லிப்பேனா எப்போவாச்சும், அவன் தான் என் புருஷன் அப்படின்னு. இவன் சொல்வா, திவ்யா சொல்வா, புருஷனும் சொல்கிற, புள்ளனும் சொல்கிற, எதை எடுத்துக்கிறது அத்தை அப்படி சொல்லிட்டு கேட்பா. ஆக்சுவலாக என்னென்னா, கணவன் அப்படின்ட்டு புருஷன் செத்துதான் அடுத்த பையன் தான் கணவன் சொல்லுவாங்க. கிராமத்து சைட்லாம் பாட்டிங்க கிட்டலாம் பேசி பார்த்தீங்கன்னா யாரை சொல்லுவாங்கன்னா அடுத்த பிள்ளைய புருஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா தம்பி பிள்ளைங்கள புருஷன் சொல்லுவாங்க. அது ஏன்னா அடுத்ததான் அவங்கள அவங்க தான் பார்த்துக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே அர்த்தம் தான் லொடுக்கு நான் புருஷன் சொன்னதும். ஏன்னா அவன் என்னை அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டான். நான் அவனுக்கு சோறு போட்டேன், அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத தாண்டி நான் ரோட்டில் போகும்போது அவங்க ஒரு போலீஸ் மாதிரி ஒர்க் பண்ணது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. லொடுக்குலாம் ரொம்ப நல்ல ஞானமான நாய், அப்படின்னா ஞானமான குழந்தை. என் பக்கத்தில் யாரையுமே வர விடலை. அடுத்தது யார் நல்லவங்க யார் கெட்டாங்கன்னு தெரிஞ்சது. டேய் சண்டை போடாதீங்க.
யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. எப்போவுமே என் கூடவே இருந்தான். மழை வெயில் குயில் அந்த மாதிரி எல்லாம் குருவி கோட்டான் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா விதத்துலேயும் வந்து அவன் என் கூடவே இருந்தான். என்ன ஒன்றுன்னா அவனுக்கு மூடு சரியில்லைன்னா நம்ம கை காலை போட்டோம்னா ஒவ்வொன்றும் கடிக்க மாட்டான். கையை போடாத என் மேலே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுவான். ஆனால் லூசி அந்த மாதிரி இல்லை. நான் எப்போவுமே அவன் மேலே எனக்கு கால் வலிச்சிச்சுன்னா லூசி மேலே கால் போட்டுட்டு தூங்குறது. இப்போ லூசியை வெளியவே கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே நாய்க்குட்டிகள்லாம் இருக்கிறதுனால அவளை வெளியவே விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்பவும் அவள் என் கூட தான் தூங்குவாள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ரோட்டில் வந்து கார்லாம் தோர்த்துறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்பவும் அந்த பிரச்சனை இருந்தது. லொடுக்கு இருக்கும்போது லொடுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சாபம் வாங்கிட்டான். அவன் ஒரு நல்ல பிள்ளை. ஆனால் வந்து எல்லாரும் அவனை கொல்லு, விஷம் வச்சு கொல்லு, இவன் மேலே வந்து வண்டி ஏற்றுறாங்களா பாரு அப்படிலாம் சொன்னாங்க. லொடுக்கு கடைசியாக சாகிற வரைக்கும் அவன் சாக போகிற அந்த கடைசி உடம்பு சரியில்லாமல் வந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் அவன் என் பக்கத்துலேயே தான் இருந்தான். கடைசியாக வந்து அவன் உயிர் போகிறதுக்கு முந்தின நாள் வந்து நானும் தூங்கிட்டேன். அப்புறமா அவன் தூரமாக படுத்துட்டு இருந்தான். நான் தூங்கிட்டேன். பார்த்தா என் முதுகு மேலே வந்து தலையை வச்சு படுத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அவன் வாயில் இந்த ஜொல்லுலாம் என் ட்ரெஸ்ஸில் தூக்கத்தில் எனக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் எந்திரிச்சு ட்ரெஸ் மாற்றினேன். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு அருவருப்பாக இல்லை. ஏன்னா நான் அவங்கள வந்து குழந்தை அப்படின்னு நினச்சிட்டேன். நான் பெத்த பிள்ளைங்க அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன் நீ அந்த மாதிரி நினச்ச அப்படின்னா, நான் குழந்தையா இருந்தப்ப எனக்கு வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லொடுக்குன்னா இந்த லொடுக்கே இல்லை. நாய்களில் எனக்கு சில என்னுடைய தனிமையை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எழுதும்போது சில விஷயங்கள் எழுதிட்டேன். நான் பேசும்போது அந்த விஷயங்கள்லாம் பேச முடியல. அடுத்து இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஜேடி டாக்டர் சோமசுந்தரம் அப்படித்தான் நினைக்கிறேன் அவர் பேர் அடிக்கடி மறந்து போயிருதுப்பா. நம்ம கால்நடை மருத்துவமனையோட ஜாயிண்ட் டைரக்டர். அவர் என்ன நேற்று மெசேஜ் போட்டிருந்தார். என்ன மெசேஜ் போட்டிருந்தாருன்னா, விலங்குகள் பாதுகாப்பு சங்கம்னு ஏதோ பதிவு பண்ண போகிறாங்க. விலங்குகள் பாதுகாப்பு சங்கம் தான். அதில் வந்து என்னை உறுப்பினராக போடுறேன், அப்படி ஆதார் கார்டு கொடுத்து அனுப்புங்க, நான் சதீஷ் டாக்டர்கிட்ட டாக்டர் வந்து அனுப்புகிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். சரியா? ஆனால் இன்னைக்கு சார் வந்து வருவாரான்னு தெரியல. பட் ஆனால் நான் ஆதார் கார்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை வந்தார்னா கொடுத்து அனுப்புவேன். சரியா? அதுக்கப்புறம் இதில் நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்கன்னா வள்ளலார் காப்பகத்துக்கு மூலயமா ஏதாச்சும் ஃபண்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னார். ஆனால் அப்ளிகேஷன் போடுறதுக்கே ஒரு தகுதி வேணும். அது என்னென்னா 80G வாங்கியிருக்கணும் நான் வள்ளலார் காப்பகத்தில் பதியணுன்னா. நீங்கள் இத்தனை வருஷமாக ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க, ஏன் வாங்கலை அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை. காசு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தடை. சரியா? எல்லா செயல்களுக்குமே அப்படின்னு நான் நினைக்கல. உங்களை மாதிரி நல்லவங்க எனக்கு உதவி பண்ணாங்கன்னா நானும் நாய்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து நாய்களுக்கு வந்து நிறுவனம் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். சரியா? இதே துடிப்பு அப்படிங்கிற அந்த பேரில் நாய்கள் கூட எல்லா ஊர்களையுமே இருக்கணும். அதோட முதல் கட்டமாக தான் குப்பந்தாங்கல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடும் நாய்க்குட்டிக்கு தான் நானும் நாய்க்குட்டியில் தான் இருக்கிறோம். என் மகன் சொன்னான், ஏன் மம்மி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டு நாய்க்குட்டிகள்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க அப்படி சொன்னான். நீங்களாம் வெளியில் போங்க, இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னேன். அது வந்து அவன் மேலே அன்பில்லை அப்படிங்கிறதுனால இல்லை, அவளுக்கு வேறு வழிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால. அவள் என் கூட இருந்தால் அவள் வளர மாட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையை அவளால் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக சொன்னது. அவள் எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரில. காலையில் இப்போ எங்கள் அம்மா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்தது திவ்யா இன்னைக்கு திருப்பதியிலேருந்து வருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டுருக்காங்க, சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் என் சொந்த கதை தான் பேசுகிறேன்ல. இன்னும் கனியம் ஒர்க் வந்து நான் முடிக்கல. அவர் கொடுத்த கோட் நேற்று அதிசயமாக என்னை மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த மீட்டிங். ஆனால் ஆன்லைன் மீட்டிங்கு இதெல்லாம் எனக்கு புது அனுபவம் தெரியுமா. ஆக்சுவலாக நான்
நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்தப்போ மேக்ஸிமம் என்னை யாருமே மீட்டிங் கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா என்னால் வந்து அங்கே போய் என் சீட்லேருந்து எழுந்திரிச்சு போய் அங்கே சேரில் உட்காந்து அப்போல்லாம் பண்ணவே முடியாது. கடைசியாக அவர் வந்து பாரதி என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து வந்தப்போ எனக்கு வீல் சேர்லாம் வாங்கி கொடுத்தாரு. அப்போ அந்த வீல் சேர்லேயே நான் போய் ஒரு 2 முறையோ 3 முறையோ நான் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணேன். அது ரொம்ப நல்லா ஃபீலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே ஒரே ஒரு கோவம் சொல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிறது தான். சொல்லிவிட்டு அந்த கடையெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் வந்து நிறைய பணம் லாஸ் ஆகிருக்காது, மனவேதனையும் இருந்திருக்காது. அதான் நீங்கள் யாராச்சும் யார் கூடயாச்சும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டு போங்க. சரியா அம்மா? எடுத்துகிட்டு போயிருங்கம்மா. அழகி குட்டியை அம்மா தான் அடக்கம் பண்ண போகிறாங்க. எல்லா நாய்க்குட்டியுமே அம்மா தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் நாய்க்குட்டி செத்து போகிறதுலாம் எனக்கு ரொம்ப வலி தான். அம்மாவும் வந்து நாய்க்குட்டியை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க இந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. அம்மா சொல்லுவாங்க, அம்மா வளர்த்த ஜிம்மின்னு ஒரு நாய்க்குட்டி வந்து நைட்டில் எங்கே போனாலும் அது நாய்க்குட்டியாக இருந்து நாய் ஆகிட்டுருக்கும். நைட்டில் எங்கே போனாலும் வந்து அம்மா கூடவே போகுமா. ஒரு முறை அம்மா கூடவே இருட்டில் பின்னாடியே போச்சான். கொல்லைக்கு போனாங்களாம். அம்மா பின்னாடியே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா முள்ளு குத்தி அது காலெல்லாம் வந்து ரத்தமா. அப்போ கூட அம்மா கூடவே தான் போச்சான். இந்த மாதிரி நாய்கள் பற்றி நிறைய ஒரு அன்பான கதைகள்லாம் வந்து அம்மா சொல்லுவாங்க. எனக்கே தெரியும், எங்கள் வீட்டில் வந்து நிறைய நாய் இருந்துச்சு. தொடர்ந்து எங்கள் அம்மா வளர்க்குற எல்லா நாய்க்கு பேரும் ஜிம்மி தான். சரியா? எல்லா நாய்க்குட்டியும் செத்து போயிடும், ஆனால் ஜிம்மி இருக்கும். அப்புறம் ஜிம்மி ஒரு நாள் எப்போ செத்து போச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு நினைவில்லை. அதுக்கப்புறம் ரம்பா, சிம்ரன் இவங்கெல்லாம் வந்து வளர்த்தாங்க. ஒரு முறை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரம்பா வந்து அந்த சமயத்துலலாம் வந்து அந்த அவங்க பேர் என்னப்பா மறந்து போச்சு. இதிலெல்லாம் முனிசிபாலிட்டியில் இருப்பாங்கல்ல, லாரிலெல்லாம் வந்து நாய் பிடிப்பாங்களே, அவங்க வந்து லாரியில் நாய் கழுத்தில் சுருக்கு போட்டு இப்படி தூக்கி லாரியில் போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. எங்கள் அம்மா கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாங்க லாரி பின்னாடியே. எங்கள் அம்மா ஒரு டீச்சர். அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட அப்பப்போ சொல்லுவாங்க, அவங்க என்ன பரம்பரை வரலாறுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்படி இப்போ என்ன நெய்யில் சாப்பிட்டேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இவ்வளோ வேலைக்காரங்க வேலை செஞ்சாங்க, இப்படி அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த நாய்க்காக எங்கள் அம்மா ஓடினப்ப அது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, எனக்கு ஒரு இனம் இருக்குது, எனக்கு ஒரு ஜாதி இருக்குது, எனக்கு ஒரு மதம் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டு அவங்க இன்னும் எனக்கு அந்த தார் ரோடெலாம் அவங்க அந்த செங்கம் டு போலூர் போகிற அந்த மெயின் ரோட்டில் புடவை இப்படி தூக்கி சொருவிட்டு குடுகுடுன்னு ஐயோ அதை விட்டுருங்களான்னு கத்தின்னு ஓடினது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் ரம்பா போட்ட குட்டியில் ஒன்று நான் அப்போ செங்கத்தில் இருந்தேன். ரோட்டில் அடிபட்டுட்டு வந்து நான் அப்போ வந்து எஸ்டிடி பூத் வச்சுட்டு இருந்தேன். என் காலில் வந்து விழுந்து அப்படியே உயிர் போனது இன்னும் எனக்கு அப்படியே மறக்க முடியாமல் இருக்குது. எனக்கு அப்படியே இதெல்லாம் நினச்சேன்னா இந்த மாதிரி என் கூட வந்து நான் இப்படி ஒரு நாய்க்கறியாக மாறினதுக்கு காரணமே வந்து நாய்களோட அன்பு தான் சொல்லலாம். அதனால் நாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் வந்து நாய்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் நாய்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கணும்ன்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுற வசதியோட. இப்போ பாருங்கள், எல்லாம் என்கிட்ட இருந்த ஒரு இன்னைக்கு நான் 3, இன்னைக்கு ஒரு குட்டி 4 குட்டி வந்து மஞ்சக்காமாலையில் தான் இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3 குட்டிக்கும் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதில் ஒரு குட்டி வந்து மஞ்சளாக இருந்தது உடம்பெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அந்த யூரின் மூலியமாக பரவிச்சா இல்லை வேறு ஏதாச்சும் ஃபுட்டில் வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேனான்னு தெரியல. நான் ஃபுட்டு என்ன கொடுத்தேன், கஞ்சி தான் கொடுப்பேன், மோஸ்ட்லி கஞ்சி. அப்புறம் இந்த குளிர் காலங்கிறதுனால கொடுக்கல. எப்போவாச்சும் சிக்கன் கொடுப்பேன். அந்த சிக்கன் கூட எப்படி சொல்கிறது, சிக்கன்லாம் தரமாட்டேன், சாதம் மட்டும் சிக்கனில் போட்டு. பெரிய டாக்ஸ்க்கெலாம் சிக்கன் கொடுத்துட்டு குட்டிங்களுக்கு வந்து வெறும் சாதம் தான் கொடுப்பேன். இன்னும் வந்து நாய்க்குட்டிகளை வந்து நான் சரியாக பராமரிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்களுக்குலாம் வந்து ஷெல்டர் கொடுத்து மண்ணில் நாய்க்குட்டிங்க இருக்கிறது, அதுக்கப்புறம் ஓடி விளையாடுற மாதிரி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுலாம் நான் எங்களுக்கு சரியாக வரல.
ஏன்னா இவங்க இப்போ குளிர்காலங்கிறதுனால எப்பவும் தூங்கிட்டே இருக்காங்க. அடுத்தது வெயில் படல, இவங்க மேலே வந்து இந்த தெள்ளுப்பூச்சி வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது எனக்கு. இதெல்லாம் இப்போ நான் இவங்களை எடுத்து வளர்க்கும்போது தான் ஒவ்வொரு பிரச்சனையாக தெரியுது. நான்லாம் அப்போ அருணாச்சல காப்பகத்துலாம் நான் இங்கேருந்து கேட்பேன், நான் நாய்க்குட்டிகள்லாம் எப்படி இருக்குது, நான் கொண்டு வந்து விடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே வந்தால் நாய்க்குட்டிகள், நல்லா இருக்கிற நாய்க்குட்டிகள் வந்து இறந்து போயிடும், ஏதாச்சும் ஹோட்டல் வாசலில் விட்டிங்கன்னா கூட பழச்சிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் இப்போ வந்து புரியுது ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அங்கே டைரக்டர்லாம் சொல்கிறதில்ல, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஏன் இங்கே வந்து கொண்டு வந்து விடுங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. நாய்க்குட்டிகளால் அந்த சூழ்நிலையில் வந்து நிறைய நாள் வந்து உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சோமசுந்தரம் சார் அண்டு சதீஷ் சார் வந்தாலும் வரலினாலும் தேங்க்ஸ். ஆனால் அவர் வந்து அருணாச்சலா காப்பகத்தில் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பார்த்தது தான் தெரிஞ்சது. அருணாச்சலா காப்பகத்தில் அவரை ஒரு முறை பார்த்தேன்னா, அப்போ வந்து ராபர்ட்டும் இன்னொருத்தி பேர் என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரியல, அவர் 2 பேரையும் நான் ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போனால. ராபர்ட் கொஞ்ச நாள் தப்பிச்சு உயிர் வாழ்ந்தான், அவனும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி அவ அந்த சதீஷ் டாக்டர் தான் ஊசி போட்டார் அன்னைக்கு. ஆனால் அவள் செத்து போனது எதனால் செத்து போனான்னு தெரில. ஊசி வந்து இங்கே நீர் கட்டி வந்துட்டு இருந்தது அவளுக்கு. அப்போ அந்த நீர் கட்டி வருது அப்படிங்கிறதுக்காக நான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஊசி போட்டு வந்த அன்றைக்கி நைட்டே அவள் இறந்துட்டா. எனக்கு அப்படியே இந்த இறப்புகள்லாம் வந்து சில சமயம் நைட்டில் நடக்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் பயமாக இருந்தது. எப்படி அந்நேரத்துக்கு வந்து தான் நான் எனக்கு பயமாக இருக்கும்போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குன்னு இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் பேர் வந்து பிரபீஸ்வரன். நான் வந்து அவர் பப்பு கூப்பிடுவோம். அவரே பப்புன்னு தான் வச்சுட்டு இருந்தார். ஆனால் ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு அவர் ஒரு கதை சொன்னார், இன்ட்ரெஸ்டிங் கதை. அது என்னன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது அவர் தட்டு தூக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பருப்பு சோறு கொடுங்கன்ட்டு போயிடுவாராம். அப்படிலாம் அவர் கதை சொன்னார். அது நிஜமா பொய்யான்னு தெரியாது. பட் ஆனால் அவர் வந்து இந்த நாய்ங்க கூட நான் ட்ராவல் ஆன இந்த 5 வருஷத்தில் அருணாச்சலா காப்பகத்துலேருந்து 5 வருஷம், கரெக்டாக 5 வருஷம் ஸ்கூபியோடு சேர்த்துன்னு நினைக்கிறேன். அந்த 5 வருஷத்தில் நிறைய வந்து அவருக்கு தான் நைட்டில் அன்டைமில் கால் பண்ணியிருப்பேன். 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும். இப்போ நாய்க்குட்டி வந்து கொஞ்சம் இப்படி துடிக்க ஆரம்பிச்சதுமே எனக்கு பயம் வந்துடும். கால் பண்ணி இது மாதிரி ஆகுது, எனக்கு பயமாக இருக்க, என் கூட பேசிட்டு இருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். அவரும் மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பார். அவர் பேசுறது எல்லாமே புத்தா சம்மந்தப்பட்டது தான் பேசுவார். நல்லாயிருக்கும். அவர் கூட இந்த செம மோட்டிவேஷன் இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் கூட சண்டைகள் வரும். அந்த மாதிரி இப்போ சமீப காலத்தில் வந்து நான் அவர்கிட்ட பேசலை அப்படின்னா அவருக்கும் சில பல வேலைகள் இருந்ததுனால தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நான் பேசாமல் அப்படியே இருந்துட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் நைட்டு கூட குட்டி அழகி இறக்கும்போது ஒரு மாதிரி சவுண்டு மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. நேற்று கூட அவன் இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறக்கும்போது கூட அந்த மாதிரி வந்தது. எனக்கு அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சு. மடியிலே வச்சுட்டு இருந்தேன்னா அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு உண்மையிலே. இந்த மாதிரி மரணங்கள்லாம் நேரில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு தப்பு கூட பண்ணணும்னுமே தோணாது. பணத்து மேலே கூட ஆசை வராது, எதுவுமே ஆசை வராது. ஏன்னா பிறந்துட்டும் திரும்ப செத்து போகிறோம் தானே அப்படின்னு தான் எனக்கே தோணும். நான் ஏன் இப்படி புலம்புறேன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு மதியம் வரேன்னு சொன்னார். அவன் தேனம்மா வந்து நான் வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்து நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. என்னால் வந்து சமாளிக்க முடியல, திடீர்னு சமாளிக்க முடியல. அது ஏன் திடீர்னு சமாளிக்க முடியலன்னா, நான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறதுனால என்னால் நான் தான் நகர்ந்து போய் சாப்பாடு வைக்கணும். எனக்கு வந்து கூட உதவிக்கு வந்து யாரும் ஆள் கிடையாது. சரியா? திவ்யா வந்து ஊருக்கு போயிட்ட பிற்பாடு இவங்க அடிக்கடி லீவ் போட்டாங்கன்னா என்னால் வந்து சமாளிக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கும் சரி எனக்கும் சரி நானும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இவங்க அதிகமாக சேலரி கேட்குறாங்க. எனக்கு டொனேஷன் வந்து கொஞ்சமாக தான் வருது. அதுவும் நாய்க்காக வரல. எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்டுங்க வந்து நான் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி என்னோட பெட்ரோல் செலவு கொடுக்குற காசு, எனக்கு சாப்பாட்டு செலவுக்கு கொடுக்குற காசு, எங்கள் அம்மா வாங்கி தர அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, இது எல்லாத்தையுமே வந்து நான் நாய்களுக்கே போட்டுடுறேன். சமயத்தில் எங்கள் அம்மாக்கிட்டேயும் காசை வாங்கி
நான் வந்து நாய்ங்களுக்கு சிக்கனு பிஸ்கெட்டு இப்படிலாம் வாங்கி கொடுத்துருவேன். வாங்கி கொடுத்துட்டு டொனேஷன் வராதப்ப என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு விட்டுருவேன். இடையில நான் என்னோட பிஎஃப் காசு இது கூட நான் நாய்களுக்காக செலவு பண்ணிட்டேன். இந்த பிஎஃப் காசு அதுக்கப்புறமா ஜெயபாரதன் சார் வந்து எனக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா எனக்கு பர்த்டே கிஃப்டாக ஒரு 10,000 ரூபாய் அமிச்சார். அப்போ அந்த 10,000 என்னோட பிஎஃப் காசு அதெல்லாம் வச்சு எங்கள் அம்மா கொஞ்சம் காசு போட்டு எல்லாம் போட்டு அந்த ஷெல்டர் வந்து கட்டிட்டேன். இன்னும் கதவு போடல, ஜன்னல் வைக்கல, அதுக்கப்புறம் சுற்றி ஃபென்சிங் போட முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் அங்கே நாய்ங்களை கொண்டு போய் விட்டதும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் லெப்பன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த மாதிரிலாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலேருந்து திட்டி தான் நான் லேண்டுக்கு கொண்டு போனேன். வீட்டில் வந்து எதிர் வீட்டில் எங்கள் அக்கா மருமக வந்துட்டு என்ன பண்ணுவான்னா டெய்லி காலையில் தான் ஒரு முறை என்ன பண்ணா அண்ணக்கூடையே டொம்முன்னு எட்டி உதைச்சா. அவள் எண்ணெய் எட்டி உதைச்சாலாம் அண்ணக்கூடைய எட்டி உதைச்சாலான்னு தெரியல. நாய்க்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன்னா நாய் வந்து அவங்க வீட்டில் போய் ஆகி போயிடுச்சு சொல்லிட்டு. அதனால் எனக்கு வந்து தனி இடம் தேவையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட அழுது கடைசியில் எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு, சரி உன்னால் இங்கே தான் நிம்மதியாக இருக்க முடியல, நீ அங்கே முன்னாச்சும் போய் இரு அப்படி சொல்லிட்டு அதை கட்டி தந்துச்சு. ஆனால் அம்மாவும் தம்பியும் தான் பணம் நான் கொடுத்தா கூட அம்மாவும் தம்பியும் தான் வந்து அதை சேர்ந்து கட்டினாங்க. அந்த ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷெல்டர் போகிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் வந்து என் வாழ்க்கையில் வந்து நடந்துருச்சு. நாய்க்காக நான் இவ்வளோ பாடுபட்டிருக்கேன். அது ஏன் பாடுபட்டிருக்கேன்னா நாய்கள் வந்து என்னை உயிரோட தக்க வச்சிட்ருக்கு. எனக்கு இருந்த டிப்ரெஷனுக்கு நீ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, டிசேபிள்டு நொண்டி மேடம் அப்படிலாம் சொல்லி எனக்கு பழக வருது அதெல்லாம் பேசணும். அதுக்கப்புறம் எப்படி மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வந்து நாய் வந்து எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணிடுச்சு. யாரும் இப்போ என்னை நாய் இருக்கிறதுனால யாரும் என்னை பார்க்க வரதில்லை. யாரும் வராததுனால எப்படின்னா நான் வீட்டில் ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பேன். எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு தான் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, சொந்தக்காரங்க, எங்கள் அப்பா வழி சொந்தக்காரங்க தான் வந்திருந்தாங்க. ஒரு ரூம் தான், அந்த ரூமில் நான் ட்ரெஸ் மாற்றணும். சரி அவங்க பெண் தானே அப்படியே சொல்லிட்டு நான் ட்ரெஸ் மாற்றினா அவங்க என்ன கேட்குறாங்க, இடுப்பு முதுகு ஏன் கோணையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. அதனால் வந்து மனுஷங்களே இல்லாத ஒரு ஊருக்கு வந்து நான் ஓடிடணும்னு நினச்சேன். கடைசியில் என்னால் எங்கேயும் தப்பிச்சு போக முடியல. கடைசியில் நாய் தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. மோஸ்ட்லி வந்து நான் என் கூட நாய் இருக்கிறதுனால மனுஷங்க யாருமே வரமாட்டாங்க. அதையும் தாண்டி ரொம்ப பிரியமான மனுஷங்க, என்னை ரொம்ப லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் வருவாங்க. சரியா, சமீப காலங்களில் என்னை பார்க்க வந்தது யார் அப்படின்னா யாருமே இல்லை. பொம்மி கூட இப்போல்லாம் வந்து அப்படி வாசலோடு நின்றுட்டு போயிடுவான், நான் உன் ரூம்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பவுடர் கொட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெள்ளுப்பூச்சிக்காக ஒரு பவுடர் கொட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்மெல்லாம் பொம்மிக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்த நாய்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்பா ஆய் பண்ணிச்சுன்னா அதுவும் பிடிக்காது. நாய்களை மட்டும் கொஞ்சுவான். அதனால் அவங்க அந்த மாதிரி சமயத்துலலாம் வீட்டுக்குள்ளவே வரமாட்டான். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, என்னை அநியாயம் பண்ணுற அப்படிலாம் திட்டுவா. அந்த மாதிரிலாம் நடக்கு இப்போது. ஆமாம், சிலருடைய மனுஷங்களுடைய அந்த நெகட்டிவான பேச்சுக்கள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு இப்போ. ஆமாம் தானே, அதுவே எனக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தங்க கேட்டாங்க, உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னேன், உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சு அப்படி. இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயமா? எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும்ல. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சு, எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த மாதிரி கேள்விகள்லாம் என்னை ரொம்ப பாதிச்சது. அப்போ வந்து பயங்கரமாக பாதிச்சது எனக்கு. எப்படி நானே ரொம்ப யார்கிட்டையுமே பேச மாட்டேன், அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அப்படியே இருப்பேன். எங்கள் அம்மா கிட்ட பேச மாட்டேன், யார்கிட்டையுமே பேச மாட்டேன். இப்போ எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற ஒரே ஒரு கேள்வி என்னவா இருக்கு, எதுக்கு என்னை பெத்த, அப்பயே விஷம் வச்சு கொல்லாமல் எதுக்கு என்னை இந்த மாதிரிலாம் சித்திரவதை பண்ணுற அப்படிதான் கேட்பேன். இப்போ வந்து நாய்க்குட்டிகள் வந்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் அவங்க சாகும்போது செத்துடுறாங்கன்றது எனக்கு வந்து உயிர் போகிற வழி தான். இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக அந்த வழியை தாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கூட இருக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த வழியை நான் தாங்கிக்கிறேன், அப்படி தான் நினச்சிக்கிறேன் நான்.
அவ்வளோதான் இன்னைக்கு கதை பேசுது. இன்னைக்கு என் கதையை ஓட்டிட்டேனா? ஆமாம், யாராச்சும் 80G வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து வளரும், நிறுவனம் வளரும். நான் வந்து கணக்கெல்லாம் வந்து என்னென்ன செலவு பண்ணன்ட்டு நான் கணக்கு வழக்கில்லாமல் செலவு பண்ணிடுவேன் நாய்களுக்குன்னா. இப்போ தான் கணக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரஸ்ட்காக டொனேஷன் வர்றதே வந்து எப்போவும் வந்து ஒரு 700 ரூபா, அதிகபட்சம் போனால் 1200 ரூபாய் இப்படி மந்த்லி மாதம் கிடைக்கும். இந்த மாதம் யாருமே போடல, நானும் வந்து யாரும் அவங்களுக்கு நினைவூட்டல் வைக்கல. அடுத்தது வந்து என்னென்னா, விமலினி செல்வம் அம்மா மட்டும் கொஞ்சம் நிறைய பணம் கொடுப்பாங்கன்னா ஆமாம், அப்பப்போ தேவைக்கு அவங்க டெய்லி மாதம் அவங்க தரமாட்டாங்க. எப்போச்சும் திடீர்னு கேஜ் வேணும், இல்லை நாய்க்குட்டிகளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ கொஞ்சம் பணம் அனுப்புவாங்க. ஒரு பெரிய தொகையாக தேவைப்படும் போது 5000 2000 அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க அவங்க. சமீபத்தில் கூட ஒரு 5000 ரூபாய் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கிஷோர்குமார் சார் வந்து 3000 ரூபாய் அனுப்பியிருந்தார். ஒரு மாதம் 2000 ரூபாய், அதுக்கப்புறம் போன மாதம் 1000 ரூபாய் அனுப்பியிருந்தார். இதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். டொனேஷன் வந்தது கூட எழுதி வச்சுருக்கேன். அரிசி எவ்வளோ வாங்கினேங்கிறது எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் கணக்கு வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே கணக்கு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் லிங்க்லாம் நான் கொடுக்குறேன். ஹெல்ப் பண்ணுங்கள், நம்பிக்கை வச்சு ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்லாம் நான் கேட்பேன், நம்பிக்கை இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நம்பிக்கை வச்சு ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு நிஜமாகவே இதை வச்சு பிழைப்பெல்லாம் கிடையாது. பிழைக்கணும்னா எத்தனையோ வழிகள் இருக்குன்னா, எனக்கு வந்து கதை எழுத தெரியும், எனக்கு டைப் ரைட்டிங் தெரியும், எனக்கு சோறாக்க தெரியும். அதுக்கப்புறம் இப்படி ஏதாச்சும் ஒரு போண்டா பஜ்ஜி விற்று கூட எனக்கு பொழைச்சிக்க தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு முறை போண்டா பஜ்ஜிலாம் போட்டு நாங்கள் சேல் பண்ணேன் செங்கத்தில் இருக்கும்போது. அதனால் சொன்னேன். நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். எஸ்டிடி பூத் வச்சுட்டு இருந்தேன், போண்டா பஜ்ஜி விற்றேன், அதுக்கப்புறமா ஐஸ் கியூப்ஸ் போட்டேன், ஆர்ஓ மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணேன். அப்போ பிழைப்புக்கான வழிகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ கூட இதெல்லாம் விட்டுட்டு போனேன்னா பிச்சை கூட போடுவாங்கப்பா திருவண்ணாமலையில். ஒரு முறை நான் சும்மா உட்காந்துருந்தப்பவே காசெல்லாம் கொடுத்தாங்க. நான் வேண்டாம் சொன்னேன், சரியா? அப்போ அங்கே போய் சும்மா உட்காந்து ஒரு தலையில் வந்து ஒரு காவி கட்டிக்கிட்டா போதும், சாப்பாடு கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் காசு கொடுப்பாங்க. எனக்காக பிழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஏன்னா எல்லாரையும் சொல்லலை, நாயை கையில் எடுத்து பிழைக்கிறியே, பிச்சை எடுக்கிறியே அப்படின்னு சொன்னவங்களுக்காக மட்டும்தான் இது சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் வழிகள் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து என்ன ஆசைனா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நிறைய இருக்குது, அங்கேயும் நாய்க்கும் வந்து மருந்து கொடுக்கணும். இப்போ நானே வந்து காசு சேர்த்து நான் ஒவ்வொரு இதுலேயும் ஹாஸ்பிட்டல் கட்டி, ஆனால் அந்த ஆசையும் இருக்கோ, ஹாஸ்பிட்டல் கட்டி பிரான்ச் ஆரம்பித்து அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பணம் வேணும். ஆனால் இப்போது கவர்மெண்ட்டே வந்து அதை முன்னெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஏங்க, என் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒருமையில் வந்தது. யாரோ ஒரு ஃப்ரெண்டு தானே இதை கேட்க போகிறீங்க, அதனால் அந்த மாதிரி வந்துடுச்சு. வச்சு சீக்கிரமாக வந்து நாய்களுக்கு வந்து நன்மை நடக்குமா அப்படின்னு. அப்பயும் நன்மை நடக்குமா, அதுலேயும் ஊழல் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாய்கள் வந்து நன்மை நடந்தால் நல்லாயிருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் நன்மைக்காக செயல்பட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது. இவ்வளோனா காசு செலவு பண்ணிட்டு போங்க, ஆனால் வந்து நாய்களோட உயிரில் மட்டும் விளையாடாதீங்க. கவனமாக வண்டியை ஓட்டுங்க. நீங்கள் போகிற அந்த வாகனத்தினால வந்து நாய்கள் வந்து நாய்க்குட்டிகள் அடிப்படும் போது அது ஒரு தோலாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுது எனக்கு, சரியா? டாட்டா. நிறைய பேசிட்டான், நான் டிப்ரெஷனில் இருந்தால் இப்படி பேசுகிறேன்னா. அழகி குட்டி வந்து அப்படி அவ்வளோ அழகாக கொஞ்சுவா. ஆனால் அவள் என்கிட்ட வந்த உடனே வந்து வலிப்பு வந்துடுச்சு அன்றைக்கே அவளுக்கு. அதுக்கப்புறம் அவள் இறந்து போவான்னு நான் நினைக்கல. இப்படி தான் ஒரு முறை ஒட்டு மொத்தமாக 15 நாய்க்குட்டி வந்து இறந்து போச்சு. வாட் கேன் ஐ டூ? எல்லாமே தான் பண்ணேன். தடுப்பூசி போட்டேன், ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு போனேன்,
என்ன பண்ண இந்த குளுக்கோஸ்லாம் போடுவாங்கல்ல, ஐவிலாம் போடுவாங்க. அருணாச்சல காப்பகம் தான் அடிக்கடி போவேன். அவங்களே காண்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே வேலை இருக்கும்ல, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை இருக்கும். அப்போ வந்து யார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இப்போ நேற்று சாப்பாடு வைக்கிறதுக்கு பசங்களை கூப்பிட்டப்ப கூட யாருமே வரல. ஏன் வரல அப்படின்னா எனக்கே கஷ்டமாக இருந்தது. பசங்க யாரும் எனக்கு வேலை இருக்குன்னுட்டானுங்க அந்த மாதிரி. சில சமயம் அவங்களுக்கும் வேலை இருக்கும்ல, அந்த மாதிரி தான். தன்னார்வலர்கள் யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுறதா உதவி பண்ணுங்க. ஏன்னா என்னால் நான் சமைச்சிடுவேன், எல்லாமே பண்ணிடுவேன். நகர்ந்து போய் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நான் வச்சுருவேன். தூரம் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அம்மா வச்சுருவாங்க. இத்தனை நாள் தேனம்மா வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தேனம்மாவை ரொம்ப தான் மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க கேட்குற சம்பளம் அதிகம். அவங்க என் கூட இருக்கிற நேரம் வந்து ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதுதான், அதனால தான் அவங்கள வந்து வரவேணாம் அப்படி சொல்லிட்டேன். அது இல்லாமல் அவங்களால நாயெல்லாம் பிடிச்சி இழுக்க முடியாது. ஷெல்டரில் இருக்கிற நாயெல்லாம் திடீர்னு வந்து கேஜிலேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்களால பிடிச்சி உள்ளே போகிறதெல்லாம் முடியல. அது மாதிரி தான் கோகோவையும் பூம்பாவையும் வந்து அவங்க அவிழ்த்து விட்டுட்டாங்க. கோகோ போயிட்டு யாழி காரியை பிடிச்சி இப்படி கடிச்சு கொஞ்சம் அந்த மொனக்காது வந்துச்சு தனியாக. பெரிய நாய்ங்க வந்து எப்படியும் கடிச்சிக்கிட்டாலாம் உயிரெலாம் போகாது, அதனால் நம்ம விட்டுடலாம். அங்கே அங்கே 4-5 குட்டிங்க பொடுசாக இப்படி குட்டி குட்டியாக திரிஞ்சிட்ருக்குங்க. சரி, அதுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுமோ அப்படிங்கிற கவலை தான் எனக்கு. வேறு ஏதாச்சும் நாய்ங்க போய் எதையாச்சும் இது பண்ணிட்டுச்சுன்னா நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டம். அது இல்லாமல் நானே என்ன பண்ணுறேன், ரோட்டில் தான் அடிபட்டுடுதுன்ட்டு கொண்டு போய் கொல்லைக்காட்டில் விட்டு அங்கேயும் இப்போலாம் இதெல்லாம் வருது, லாரி எல்லாம் வருது. கொஞ்சம் அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு ஷெல்டருக்கு எப்படி சுற்றி இது ஃபென்சிங் போடணும். அதுக்கப்புறம் இப்படி நிறைய கனவுகள்லாம் இருக்குது. நான் வள்ளலார் காப்பகம் கூட ட்ரை பண்ணேன். ஆனால் 80G இருந்தால் தான் அது எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது இப்படி புலம்ப முடியல. பட் ஆனால் இப்படி பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தங்க கேட்க போகிறீங்கன்ட்டுனே அந்த மாதிரி. இப்போ ஒரு மனுஷங்க கிட்ட போய் நான் பேசுகிறேன், அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டேன், என்னோடய பாரம் குறைஞ்சது, சரி அது வீடியோவை போட்டுறேன், சரி அந்த பாரத்தை உங்கள் மேலே ஏற்றிறேன்னு நினைக்காதீங்க. ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் இங்கே சொல்லுங்கள், சரியா? இன்னும் காஃபியே ஆறிடுச்சு, ஆனாலும் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். இந்த நாய்க்குட்டிங்க நான் இங்கே சிரிச்சா கூட என் கண்ணெல்லாம் கலங்குது. அது அப்படி தான். நாய்க்குட்டினா அந்த அளவுக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு லவ், அந்த அளவுக்கு அதையும் தாண்டின லவ்லாம் கிடைக்கும். அவங்களும் நாய்க்குட்டிங்க கூட இருந்து பாருங்க, கொஞ்சம் எரிச்சல் மூட்டுவாங்க தான். அவங்களுக்குள்ள ஒருத்தர் கடிச்சுப்பாங்க. சாப்பாடு நம்மள மாதிரியே தான், சாப்பாட்டுக்கு சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவ்வளோ லவ் கிடைக்கும் நாய்க்குட்டிங்க கூட பழகினீங்கன்னா. மொத்தத்தில் வியாதி வராது உங்களுக்கு, அவ்வளோ ஜாலியாக இருக்கலாம். நானே பைத்தியக்காரி மாதிரி ஹிஸ்ட்ரியா பேஷண்ட் மாதிரி கற்றுனேன். ஏன்னா அந்த மேடம் எனக்கே குடும்பம் இருக்குது, நானே இன்னும் வீட்டுக்கு போகல அப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு குடும்பம் இல்லையா, எந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அதை யோசிச்சு மண்டை காஞ்சி போய் அப்படியே ஹிஸ்ட்ரியா பேஷண்ட் மாதிரி கற்றுனேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நானும் பாரதியும் எங்கேயாச்சும் வெளியில் போனோம்னா எல்லாருக்குமே அவர் ஹஸ்பண்டுன்னு தான் தெரிஞ்சுது. எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா நான் பிஸ்னஸ் பார்ட்னர்னே தெரியல. பட் நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட்னா சரி விடு அப்படின்ற மாதிரி நான் இருந்துட்டேன். ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும் மாமா அப்படி சொல்லிட்டு, அவங்களாம் உங்கள் மாமா தானே அப்படி கேட்டால் கூட இல்லையா அவர் ஹஸ்பண்ட் தானே அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இது ஒரு சேஃபாக இருந்தது. ஏன்னா அந்த சமயத்தில் யாராச்சும் வேறு மாதிரி டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, நான் தனியாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் வம்பிழுக்கிறது, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பேசுறது, அது என்ன என் ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரியான ஒரு இது எனக்கு கிடைச்சது அவர் கூட இருந்தப்ப. ஆமாம், அவங்க கூட அதை சொன்னாங்க. யார் கேட்டாங்க, என்ன சொல்கிறது தெரியாமல் என் ஹஸ்பண்ட் அப்படி சொன்னேன்.
அவங்க சொன்னாங்க, இவரா அப்படின்னாங்க. ஏன் அவர்லாம் வந்து ஹஸ்பண்டாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான பெரிய மோஸ்ட் ஒரு உண்மையை பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் இப்போ வந்து யோசிக்கிறேன். அவர் ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்டை போய் ஹஸ்பண்டுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறேன். இப்போ வந்து அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ சரியாக நடந்துப்பேன். ஃப்ரெண்டு தான், தனித்தனி ரூம் வீட்டில் தங்கிக்கலாம், நான் சரியாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் நான் யோசிப்பேன். ஆனால் நல்ல மனுஷர், எங்கே இருக்காருன்னு தெரியல. காலையில் காஃபி, அதுக்கப்புறம் டீ, அதுக்கப்புறம் போண்டா பஜ்ஜி, அதுக்கப்புறம் சோறு, பர்ஃபெக்டாக இதெல்லாம் கிடைக்கும். அந்த நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ண அந்த காலகட்டங்களில் நாங்கள் வந்து லாபம் சம்பாதிச்சோமோ இல்லையோ நல்லா சாப்பிட்டோம் பண்ணலாம். அதை வந்து குறைய சொல்ல முடியாது. சரியா? அவ்வளோதான் இன்னைக்கு கதை. பாய்.